ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அழகு 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய இனப்பெருக்கம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளினுடைய இனப்பெருக்கம் பார்க்க போகிறோம். ஸோ இனப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரினங்கள் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய இனத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய உடற்செயலியல் நிகழ்வு தான் என்ன அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு உயிரினமுமே பார்த்தோம் அப்படின்னா சுவாசம், கழிவு நீக்கம், இடப்பெயர்ச்சி, செரிமானம், இப்படி பல்வேறு உடற்செயலியல் நிகழ்வுகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு இயல்பான உடற்செயலியல் நிகழ்வு தான் என்ன அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒன்று. ஸோ உயிரினங்கள் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காகவும் உயிரினங்கள் அதனுடைய இனம் கண்டினியூஸாக இருக்கிறதுக்காகவும் இந்த பூமியில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு உடற்செயலியல் நிகழ்வு. இப்போ சுவாசித்தல் எதுக்காக? ஆற்றலை பெறுவதற்காக. அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய இனத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு உடற்செயலியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுல 2 வகைகள் இருக்குது. ஒன்று பாலிலா இனப்பெருக்கம், இன்னொன்று பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன? ஒற்றை பெற்றோர் மட்டுமே ஈடுபடுவது. அதில் கேமீட்டுகள் உருவாக்கம் கிடையாது. இதில் நிறைய வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிளவாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இருபிளவாதல், இருசம பிளவாதல், பலவாக பிரிதல் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகிடும்? ஒரே ஒரு உயிரி அது ரெண்டாக பிரியுது. ஸோ அப்படி பிரிகிறதுனால என்ன ஆகிடுது? 2 உயிரினங்கள் கிடைக்குதா? அப்போ அங்கே 1 அப்படிங்கிறது என்ன ஆகிடுது? 2 அப்படிங்கும்போது எண்ணிக்கையில் பெருக்கம் அடையுது. அந்த ஒரு செல் புதுசாக 2 செல்லாக மாறிடுது. ஸோ இது மாதிரி நடக்கிறதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் இனப்பெருக்க முறை. ஸோ இப்போ இந்த பால் இனப்பெருக்க முறையில் என்ன ஆகுது அப்படின்னா 2 பெற்றோர்கள் ஈடுபடுகின்றன. 2 பெற்றோர்கள் ஈடுபட்டு கேமீட்டுகளை உருவாக்கி இனச்செல்கள்னு சொல்கிறோம். கேமீட்டுகள் அப்படிங்கிறது இனச்செல்கள். ஸோ கேமீட்டுகளை உருவாக்கி அந்த கேமீட்டுகள் மூலமாக இளம் உயிரிகளை உருவாக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ பெரும்பாலான முதன்மை நிலை உயிரிகள் இருக்குது இல்லையா, அதாவது முதுகெலும்பற்ற உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அதுலெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறது என்ன அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் தான். ஆனால் முதுகெலும்பு உயிரிகள் எல்லாத்துலேயுமே நடக்கிறது என்ன அப்படின்னா பால் இனப்பெருக்கம் தான். ஓகேயா? ஸோ இப்போது விலங்குகளில் நம்ம யாருடைய பாலினப்பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ மனிதர்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒன் செகண்ட் இங்கே நம்மளுக்கு சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விலங்குகளினுடைய பாலினப்பெருக்க முறையில் இனப்பெருக்க முறையில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதர்களுடைய இனப்பெருக்க முறை. ஸோ மனிதர்களுடைய இனப்பெருக்க முறை அப்படிங்கும்போது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தனித்தனி உயிரினங்கள் இருக்குது. ஒரு பால் உயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் உயிரிகள். இப்போ மண்புழுலாம் வந்து பார்த்தோன்னா படிச்சிருப்போம். இருபால் உயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் உயிரிகள். ஸோ ஆண் உயிரி தனியாக இருக்குது, பெண் உயிரி தனியாக இருக்குது. ஸோ ஆண் இனப்பெருக்க உறுப்பாக விந்தகமும் பெண் இனப்பெருக்க உறுப்பாக அண்டகமும் இருக்குது. இந்த அண்டகமும் விந்தகமும் இனச்செல்களை உற்பத்தி பண்ணுது. அந்த இனச்செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விந்து செல். விந்தகம் உற்பத்தி பண்ணுறது விந்து செல்லும், அண்டகம் உற்பத்தி பண்ணுறது அண்ட செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து தான் நமக்கு எதை உருவாக்குது அப்படின்னா இளம் உயிரிகளை உருவாக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இதில் இனப்பெருக்க உறுப்புகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகைகளாக பிரிக்கலாம். முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள், 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகள்னு 2 வகைகளாக பிரிக்கலாம். ஸோ முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்களாக இருந்தால் விந்தகமும் பெண்களாக இருந்தால் அண்டகமும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அடுத்தது இப்போ இந்த இதுக்கு துணை பண்ணக்கூடிய துணை இனப்பெருக்க உறுப்புகள் என்ன, துணை பால் உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களில் விந்துக்குழல், எப்ரிடைமஸ், விந்துப்பை, அடுத்தது ப்ராஸ்டேட் சுரப்பி, ஆண்குறி, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா துணை இனப்பெருக்க உறுப்புகள், துணை பால் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ பெண்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டகம் முதன்மை பால் உறுப்பு. சரியா? அண்டகம் அதுதான் அண்ட செல்களை உற்பத்தி பண்ணுது. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை பால் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஸோ இரண்டாம் பால் உறுப்புகள் துணை பால் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெல்லோப்பியன் நாளம் கருமுட்டை, அதாவது ஃபெல்லோப்பியன் நாளம் கருமுட்டை குழாய் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஃபெல்லோப்பியன் நாளம் அல்லது கருமுட்டை குழாய். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பை, சர்விக்ஸ், புனர்கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் என்ன இருக்குது அப்படின்னா துணை பால் உறுப்புகளாக செயல்படுகின்றன. சரியா, ஸோ இந்த துணை பால் உறுப்புகள் பெண்களினுடைய இந்த துணை பால் உறுப்புகள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் அண்டம் வெளியீடு நிகழ்வு. சரியா, அண்டகத்திலிருந்து அண்டம் வெளியிடுதல் நிகழ்வுக்கு காரணமாக இருக்குது. ஸோ வெளிப்பட்ட அண்டமானது அது வளர்ச்சி ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகள் அந்த அண்டம் இணைஞ்சு அதுக்கப்புறம் கருவூறுதல் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. தென் கருவூறுதல் நடந்து முடிஞ்ச பின்னாடி ஜைகோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஜைகோட் கருவுற்ற முட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளவுற்று கருவாக மாறுவதற்கு உதவி செய்து. ஸோ கருவாக மாறி அது கரு பதித்தல் ஒரு இடத்துல கருப்பையில் பதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அது என்ன ஆகுது அப்படின்னா கரு வளர்ச்சி அடையுது. ஸோ கரு வளர்ச்சி அடைந்து குழந்தையாக பிறக்கின்றது. இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எது இருக்குது அப்படின்னா இந்த துணை பாலுறுப்புகள் அமைந்திருக்கின்றன. ஓகேயா, சரி, இப்போது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஓகேயா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதனால் இங்கே ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பியாகும். இது முட்டை வடிவமுடையது. ஓகேயா, இது என்ன வடிவமுடையது? முட்டை வடிவமுடையது. வயிற்றுக்குழியின் வெளிப்புறத்தில் காணப்படும் பை போன்ற இந்த அமைப்பு விதைப்பை என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே, அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா விதைப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ விந்தகம் ஆணினப்பெருக்க சுரப்பியாகும். இது முட்டை வடிவம் உடையது, நீள்வட்ட வடிவம் முட்டை வடிவம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வயிற்றுக்குழியினுடைய வெளிப்புறத்தில் காணப்படும் பை போன்ற அமைப்பான விதைப்பை அல்லது விரைப்பை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் காணப்படுகின்றது. ஓகேயா, ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லணும். சரி, அதில் காணப்படுகின்றது. இனி விந்தகத்தில் காணப்படும் பல்வேறு நிறைய செல்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன செல்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிழை திசுவுக்கு டியூனிகா அல்பூஜினா என்று பெயர். ஓகேயா, ஸோ எப்படி பெரிகார்டியம் ஃப்ளூரா அப்படிலாம் படித்தோமோ அதே மாதிரி இப்போது விந்தகத்தை சுற்றியுள்ள மெல்லிய உரை, இந்த உரை இருக்குது பாருங்கள், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டியூனிகா அல்பூஜினா அப்படின்னு பேர். ஓகேயா, ஸோ டியூனிகா அல்பூஜியா இந்த இடத்துல வெளியில் இருக்கு இல்லையா இந்த உரை. ஸோ இங்கே மெலிசா இப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே. சரியா, டியூனிகா அல்பூஜியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விந்தகம் இரு அடுக்கின் பல சுவரினால் பிரமிடு வடிவமுடைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் 2 அடுக்குகள் இருக்குது, அடுக்குடைய உரை இருக்குது. அந்த 2 அடுக்கு உரை அதாவது வெளியடுக்கு அப்படியே இருக்கும். அந்த உள்ளடுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளுக்குள்ளே போய் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 அடுக்கு ஒரு பல்வேறு விரல் போன்ற நீட்சிகளாக நீட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த விரல் போன்ற நீட்சிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செமினிஃபெரஸ் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. ஸோ அந்த பிரமிட் அந்த 2 அடுக்கு சுவரில் உள்ளடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போய் மடிஞ்சு சிறுநீரகம் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ சிறுநீரகத்தை மாதிரியே இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த உரையானது உள்ளுக்குள்ளே மடிஞ்சு மறுபடியும் வெளியில் வந்து நிறைய விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்குது. ஸோ அந்த விரல் போன்ற நீட்சிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரமிடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அதில் அந்த பிரமிடுகளில் என்ன இருக்குது அப்படின்னா செமினிஃபெரஸ் குழல்கள் காணப்படுகின்றன. இந்த செமினிஃபெரஸ் குழல்கள் அதே மாதிரி செர்டோலி செல்கள் மற்றும் லீடிக் செல்கள் காணப்படுகின்றன. ஓகே, பேர் செமினிஃபெரஸ் குழல்கள் இருக்குது, செர்டோலி செல்கள் இருக்குது, லீடிக் செல்கள் இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விந்தகத்துக்குள்ளே காணப்படுது. ஓகேயா, ஸோ இதில் இந்த செமினிஃபெரஸ் குழல்கள், இந்த செமினிஃபெரஸ் குழல்களில் இருந்து தான் எது உருவாக்கப்படுது அப்படின்னா விந்து செல்கள் உருவாக்கப்படுகின்றன. விந்தணுக்கள் விந்தணுவாக்க நிகழ்வானது செமினிஃபெரஸ் குழல்களில் நடைபெறுகிறது. செர்டோலி செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விந்து செல்கள் உருவாக்கத்துக்கு நடுவில் இருக்கும். ஸோ அங்கே இருந்துக்கிட்டு அந்த விந்து செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செமினிஃபெரஸ் குழல்கள். சரி, செர்டோலி செல்கள். ஓகே, செமினிஃபெரஸ் குழல்களில் இருந்து விந்து செல்கள் உருவாகுது. அந்த விந்து செல்கள் உருவாக்கத்துக்கு தேவையான அந்த விந்து செல்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது எது அப்படின்னா செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே,
அடுத்தது லீடிக் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த லீடிக் செல்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த லீடிக் செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன் என்னும் ஆண் இன ஹார்மோனை உற்பத்தி செய்கின்றது. ஓகேயா, எதனுடைய தூண்டுதல்னால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாலிக்கல் செல்களினுடைய ஃபாலிக்கல் தூண்டும் ஹார்மோன் இருக்கு இல்லையா, ஃபாலிக்கல் FSH ஹார்மோன் இருக்கு இல்லையா, அந்த FSH ஹார்மோனினுடைய தூண்டுதல்னால இது என்ன பண்ணுது அப்படின்னா விந்து செல்களை உற்பத்தி செய்வதை தூண்டுகின்றது, துரிதப்படுத்துகின்றது. ஓகேயா, விந்து செல் உருவாக்கத்தில் ஈடுபடுகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்தகத்தினுடைய அமைப்பு. ஸோ இந்த விந்தகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது விந்தணுவாக்க குழல், செமினிஃபரஸ் குழல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வெளியடுக்கு, இது உள்ளடுக்கு சுவர். ஸோ இந்த உள்ளடுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா எண்ணற்ற விரல் போன்ற நீட்சிகள் இருக்குது. ஸோ இந்த விரல் போன்ற நீட்சிகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரமீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பிரமீடுகளுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா செமினிஃபரஸ் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. இந்த செமினிஃபரஸ் குழல்களுக்கு இடையிடையே என்ன இருக்கும் அப்படின்னா லீடிக் செல்கள் இருக்கும். அதனால் அந்த லீடிக் செல்களை நம்ம என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடையீட்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த செமினிஃபரஸ் நுண்குழல்களுக்குள்ளே தான் என்ன ஆகுது அப்படின்னா விந்தணுவானது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட விந்தணுவானது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே எப்டிடைமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சேகரிக்கும் குழாய், இந்த சுருண்ட அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சுருண்ட குழாய். இந்த சுருண்டு இருக்கு பாருங்க நல்லா. ஸோ இந்த சுருண்ட குழாய் போன்ற அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா எப்டிடைமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வருது இந்த எல்லா செமினிஃபரஸ் குழல்கள்லேருந்தும் வரக்கூடிய அந்த விந்து செல்கள், உருவாக்கப்பட்ட விந்து செல்கள் இந்த சுருண்ட குழல் போன்ற அமைப்பில் சேகரிக்கப்படுது. இந்த சுருண்ட குழல் போன்ற அமைப்பு என்ன அப்படின்னா எப்டிடைமஸ், இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அடுத்தது இங்கேருந்து இந்த எப்டிடைமஸ் ஆனது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நீண்ட குழாயாக மாறுது. அது விந்து வெளிச்செல்லும் குழாய், வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விந்து வெளி செல்லும் குழாயாக மாறுகின்றது. ஓகேயா. ஸோ இந்த விந்து வெளி செல்லும் குழாயானது ஆண்குறியின் வழியாக வெளியில் திறக்கின்றது. ஸோ அந்த ஆண்குறியின் வழியாக விந்தணுவானது வெளியேற்றப்படுகின்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ பெண் இனப்பெருக்க உறுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டகம் வயிற்றின் அடிப்பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது. பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதாம் வடிவிலான இவை ஃபெல்லோப்பியன் நாளங்களின் பக்கவாட்டு முனையில் அமைந்துள்ளது. ஃபெல்லோப்பியன் நாளங்கள் அப்படிங்கிறது கருப்பையினுடைய 2 பக்கத்திலும் காணப்படுது. ஸோ நடுவில் கருப்பை இருக்கும். அந்த கருப்பையினுடைய 2 பக்கமும் அந்த கொம்பு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ஃபெல்லோப்பியன் நாளம்னு சொல்கிறோம். சரியா, அண்ட நாளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபெல்லோப்பியன் நாளத்தினுடைய பக்கத்தில் தான் எது இருக்குது, பக்கவாட்டில் தான் எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த அண்டகமானது அமைந்திருக்கின்றது. ஓரினை அண்டகங்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்தது ஒவ்வொரு அண்டகமும் வெளிப்புற கார்டெக்ஸையும் உட்புற மெடுல்லாவையும் பெற்றுள்ளது. சரி, நான் எப்பயுமே நம்ம புரணி பகுதின்னு சொல்லுவோம். வெளிப்பகுதி இப்போ மூளையில் நாம் படிச்சிருப்போம். மூளையினுடைய வெளிப்பகுதி புரணி, அதே மாதிரி உள்பகுதி மெடுல்லான்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிறுநீரகத்தினுடைய வெளிப்பகுதி அட்ரினல் சுரப்பியினுடைய வெளிப்பகுதி வந்து பார்த்தோன்னா புரணி, அட்ரினல் கார்டெக்ஸ் உள்பகுதி வந்து மெடுல்லா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஸோ எப்பயுமே ஒரு உறுப்பினுடைய வெளிப்பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு, உள்பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெடுல்லா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே அண்டகத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்பகுதி கார்டெக்ஸ் புரணி அப்படின்னு, உள்பகுதி வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய கார்டெக்ஸ் பகுதி புரணி பகுதி இருக்கு இல்லையா, அந்த புரணி பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு திசு ஸ்ட்ரோமா அப்படிங்கிற இணைப்பு திசுவால் ஆன வலைப்பின்னல் அமைப்பு காணப்படுகின்றது. ஓகேயா. ஸோ இணைப்பு திசுவால் ஆன வலைப்பின்னல் அமைப்புடைய ஸ்ட்ரோமாக்கள் கார்டெக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த ஸ்ட்ரோமாக்கள் அப்படிங்கிறது அதில் செல்கள். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரோமாக்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா இனச்செல் எபித்தீலியல் செல்கள். ஸோ அந்த இனச்செல் எபித்தீலியல் செல்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரிசைப்படுத்தப்பட்டு அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து வலைப்பின்னல் அமைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ இப்போ இந்த இனச்செல் எபித்தீலியல் செல்கள் இருக்குது இல்லையா, இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கிரானுலோசா செல்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இனச்செல் எபித்தீலியல் செல்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரானுலோசா செல்கள்.
இனச்செல் எபித்தீலியம்னா என்ன? இதிலிருந்து தான் என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னா இனச்செல்கள் உற்பத்தி ஆகுது, கேமீட்டுகள் உற்பத்தி ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனச்செல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? சுரக்கும் எபித்தீலியம், குறுயிலை எபித்தீலியம் அப்படிலாம் படிச்சிருப்போம். குறியிலை இருந்தால் குறியிலை எபித்தீலியம், சுரக்கும் ஏதாவது பொருள்களை சுரந்தால் அது சுரக்கும் எபித்தீலியம். அது மாதிரி இது இனச்செல்களை உற்பத்தி பண்ணக்கூடியது. அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனச்செல் எபித்தீலியல் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. எபித்தீலியல் செல்கள்னாவே என்னன்னு சொல்லுவோம், நம்ம பார்த்துருப்போம். உறுப்பினுடைய வெளிப்பகுதியில் மற்றும் உள் சுவரில், வெளிச்சுவர் மற்றும் உள் சுவரில் காணப்படக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த எபித்தீலியல் திசுக்கள். ஸோ இந்த இனச்செல் எபித்தீலியல் செல்கள் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரானுலோசா செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரானுலோசா செல்கள் எதை மூடி பாதுகாக்குது அப்படின்னா அண்ட செல்களை மூடி பாதுகாக்கின்றன. சரியா? அந்த எபித்தீலியல் செல்களுக்குள்ளே தான் என்ன இருக்குது, கிரானுலோசா செல்களுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா அண்ட செல்கள் இருக்குது. சரியா? ஸோ அந்த கிரானுலோசா செல்கள்லேருந்து தான் எது உருவாகுது அப்படின்னா அண்ட செல்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இனச்செல் எபித்தீலியல் செல்கள்லேருந்து தான் என்ன ஆகுது, இனச்செல் உருவாகுது. இந்த இனச்செல்லையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எபித்தீலிய செல்லையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்நிலை ஃபாலிக்கிள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இனச்செல் அதாவது அண்ட செல், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஜெர்மினல் எபித்தீலியம்னு சொல்கிறோம். அதாவது இனச்செல் எபித்தீலியல் செல். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்நிலை ஃபாலிக்கிள் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த முதல்நிலை ஃபாலிக்கிள் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைந்து முதிர்ச்சி அடையுது. ஸோ இந்த முதிர்ச்சி அடைந்த அந்த ஃபாலிக்கிள் செல்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? வளர்ச்சியடைந்த வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த ஃபாலிக்கிள் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள். ஸோ முதல் நிலையில் இருக்கிறது ஃபஸ்ட்டு அந்த இனச்செல் எபித்தீலியம், அதுக்குள்ளே என்ன உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உருவாக போகுது அப்படின்னா இனச்செல் உருவாக போகுது. ஸோ அந்த இனச்செல் எபித்தீலியம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அண்ட செல் ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்நிலை ஃபாலிக்கிள் செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முதல்நிலை ஃபாலிக்கிள் செல்லானது என்னவா மாறுது அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கிளாக மாறுகின்றது. சரியா? முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் ஃபாலிக்கிளாக மாறுது. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டகம், ஒரு அண்டகத்தினுடைய அமைப்பு. இந்த அண்டகத்தினுடைய புறணி பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா முதல்நிலை ஃபாலிக்கிள் செல்கள், அதாவது என்னது கிரானுலோசா செல்களும் அண்டகமும். ஓகே. அல்லது இது ஜெர்மினல் இனச்செல் எபித்தீலியல் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த இனச்செல் எபித்தீலியல் செல்களும் அண்ட செல்லும் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்நிலை ஃபாலிக்கிள் செல்கள்னு சொல்கிறோம். இந்த முதல்நிலை ஃபாலிக்கிள் செல்களானது வளர்ச்சியடைந்து அது முதிர்ச்சி அடையுது. ஸோ முதிர்ந்த ஃபாலிக்கிள் செல்லை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த முதிர்ந்த ஃபாலிக்கிள் செல்லுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்னு பேர். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஆனது என்ன ஆகுது அப்படின்னா வெடித்து உள்ளிருந்து நம்மளுக்கு அண்ட செல்லை வெளியேற்றுது. ஸோ அது அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியினுடைய 14வது நாளில் நடக்கும். சரியா? முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய அண்ட செல்லை வெளியேற்றுகின்றது. ஸோ இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14வது நாளில் நடக்குது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெடிச்சதுக்கப்புறம் அண்டம் வெளியில் போயிடுது. இப்போ வெடித்த அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்கு இல்லையா, அது என்னவா மாறுது அப்படின்னா மஞ்சள் நிற கார்பஸ் லூட்டியமாக மாறுகின்றது. சரி, என்னவா மாறுது? மஞ்சள் நிற கார்பஸ் லூட்டியமாக மாறுகின்றது. ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுது அப்படின்னா FSH மற்றும் LH அந்த ஹார்மோன்கள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கிள் செல்களை தூண்டும் ஹார்மோன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஹார்மோன்களினுடைய தூண்டுதல்னால என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி செய்கின்றது. ஓகேயா? ஸோ ஃபாலிக்கிள் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் LH ஹார்மோனினுடைய தூண்டுதல்னால இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹார்மோனை சுரக்கின்றது. அந்த ஹார்மோன் என்ன அப்படின்னா ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன்.
ஸோ அடுத்தது அது இந்த மாதவிடாய் சுழற்சி முடிவடைஞ்சதுக்கு பின்னாடி இது என்ன ஆகுதுன்னா இந்த மஞ்சள் நிற கார்பஸ் லூட்டியம் ஒரு தழும்பாக மாறுகின்றது. கருப்பையினுடைய சுவற்றில் தழும்பாக மாற்றம் அடைகின்றது. ஸோ இந்த தழும்பு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பையில் அதாவது அண்டகத்தில் நிகழக்கூடிய பல்வேறு மாற்றங்கள். ஓகே, அண்ட உற்பத்தி, அந்த அண்ட உற்பத்தி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல், இந்த ஃபாலிக்கல் செல் என்னென்ன நிலைகளை அடையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலும் அறிந்து கொள்வோம் பார்க்கலாம். ஸோ பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது, ஓகே, ஒரு குழந்தை பிறந்தவுடனே, பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய அண்டகத்தில் 2 அண்டகத்துலேயும் சேர்த்து எத்தனை அண்ட செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த முதல்நிலை ஃபாலிக்கல் செல் இருக்கு இல்லையா, அந்த முதல்நிலை ஃபாலிக்கல் செல் எத்தனை இருக்கும் அப்படின்னா 7 மில்லியன் செல்கள் இருக்குது. சரியா, முதல்நிலை ஃபாலிக்கல் செல்கள் எத்தனை இருக்குது? 7 மில்லியன் செல்கள். ஆனால் அந்த பெண் குழந்தை பருவமடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 7 மில்லியன் செல்களில் 60,000 70,000 செல்கள் தான் இருக்கும். ஓகேயா, அதுவும் பருவமடைஞ்ச பின்னாடி அந்த எத்தனை செல்கள் அண்டம் உருவாக்கி அந்த அண்டம் விடுபட்டு தழும்பாக மாற்றமடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 300 400 செல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, 400 ஃபாலிக்கல் செல்கள் தான் எதை உற்பத்தி பண்ணுது? முழுதாக அண்ட செல்லை உற்பத்தி பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 400 செல்கள் தான். ஓகே, ஸோ பெண்களின் வாழ்நாளில் 1 to 2 மில்லியன் அண்டத்தில் 300 to 400 அண்டம் மட்டுமே விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகின்றது. அண்டம் விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுறது எத்தனை? வெறும் 300 400 அண்டம் தான் விடுபட்டு வெளியில் வருது. ஓகேயா. ஸோ அதுவே ஆண்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன. சரியா, ஆண்களில் வாழ்நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 பில்லியன் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த அண்ட செல்லும் விந்து செல்லும் உருவாக்கப்படுது இல்லையா, இந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா இனச்செல் உருவாக்கம், கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஓகே, விந்து செல்லும் அண்ட செல்லும் உருவாக்கப்படக்கூடிய நிகழ்வுக்கு, விந்தகத்திலிருந்து விந்து செல்லும் அண்டகத்திலிருந்து அண்ட செல்லும் உருவாக்கப்படக்கூடிய நிகழ்வுக்கு கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு பேர், இனச்செல் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதில் ஆண் இனச்செல் விந்தகம் உருவாகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னும், விந்து செல் உருவாக்கம் அப்படின்னும், அதே மாதிரி அண்டசெல் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு பேர் அண்டசெல் உருவாக்கம் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ விந்து செல் உருவாக்கம், அண்டசெல் உருவாக்கம். ஓகேயா. ஸோ இந்த இனச்செல் உருவாக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வு. இங்கே மயாசிஸ் செல் பிரிதல் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். மயாசிஸ் செல் பிரிதல் நடைபெற்று கேமீட்டுகள் ஒற்றை மைய உட்கருவுடன் உருவாக்கப்படுகின்றன. சரியா, கேமீட்டுகள் எதோட உருவாக்கப்படுது? ஒற்றை மைய உட்கருக்களோடு உருவாக்கப்படுது. ஏன் ஒற்றை மைய உட்கருக்களோடு உருவாக்கப்படுது? தன்னுடைய சந்ததியில் குரோமோசோம் எண்ணிக்கையை நிலைநிறுத்துவதற்காக குரோமோசோம்கள் ஒற்றை மைய நிலையில் உருவாக்கப்படுது. சரியா, அது எந்த செல் பிரிதல் மூலமாக நிகழுது அப்படின்னா மியாசிஸ் செல் பகுப்பின் மூலமாக. சரியா, மியாசிஸ் செல் பகுப்பின் மூலமாக ஒற்றை மைய குரோமோசோம்களை உடைய இனச்செல்கள் உருவாக்கப்படுகின்றன. ஓகேயா. ஸோ இந்த இனச்செல் உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நிகழ்வு. அதில் மைட்டாசிஸ் செல் பிரிதல் நடக்கும், அதுக்கப்புறம் மியாசிஸ் செல் பிரிதல் நடக்கும். ஸோ இப்படி செல் பிரிதல் நடந்து ஒரு இதிலிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இளம் செல்கள் வந்து உருவாக்கப்படுது. அதுதான் மியாசிஸ் செல் பிரிதலினுடைய ஒரு சிறப்பு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் உங்களோட ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மனித விந்தணுவினுடைய அமைப்பு. ஓகேயா. ஸோ ஒரு விந்தணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 பாகங்கள் இருக்குது. ஸோ முதல் பாகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது தலைப்பகுதி, இது நடுவுடல் பகுதி, நடுப்பகுதின்னு சொல்கிறோம், இது வால் பகுதி. ஓகே, தலை, நடுவுடல், வால் பகுதி அப்படின்னு 3 பகுதிகளாக எது பிரிக்கப்படுது அப்படின்னா ஒரு விந்தணு பிரிக்கப்படுது.
இதில் தலைப்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீள்வட்ட வடிவம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தலைப்பகுதியானது நீள்வட்ட வடிவம் உடையது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சுருக்கமடைந்த உட்கரு சுருக்கமடைந்து காணப்படுகின்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய நீர்ப்பொருள்கள், சைட்டோபிளாசம் இதெல்லாம் போயிட்டு வெறும் உட்கரு மட்டும், அந்த குரோமாட்டின் வலைப்பின்னல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த உட்கரு மட்டும் எதுக்குள்ளே இருக்குது, மற்ற செல் நுண்ணுறுப்புகள்லாம் கிடையாது, இங்கே வெறும் உட்கரு மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த தலைப்பகுதிக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொப்பி போன்ற அமைப்பு காணப்படுது. ஆக்சுவலாக இங்கே தலைன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸோ என்ன இருக்குன்னா ஒரு தொப்பி போன்ற அமைப்பு காணப்படுது. அந்த தொப்பி போன்ற அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா அக்ரோசோம் அப்படின்னு பேர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அக்ரோசோம். ஸோ ஆக்சுவலாக அது மேலே நம்ம வச்சுக்கலாம், தலைன்னு இருக்கிற இடத்த அக்ரோசோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அக்ரோசோம் வந்து ஒரு தொப்பி போன்ற பொருள், அதாவது அமைப்புடையது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த அக்ரோசோமுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு வேதிப்பொருள் காணப்படுது, ஒரு நொதி காணப்படுது. அந்த நொதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹயாலுரோனிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? ஸோ ஹயாலுரோனிடேஸ். ஓகே, ஸோ இந்த ஹயாலுரோனிடேஸ் என்ன பண்ணுது, எதுக்காக இந்த அக்ரோசோம் எதுக்காக அப்படின்னா அண்ட செல்லை துளைத்து கொண்டு உள்ளே புகுவதற்காக. சரி, எதுக்காக? அண்ட செல்லை துளைச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்காக. ஓகேயா? ஸோ அண்ட செல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அண்ட செல். ஓகே, இது அண்ட செல், இது அண்டகம். இதுலேருந்து வெளிப்பட்டுச்சு இல்லையா, இந்த செல் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அண்ட செல்லினுடைய வெளிப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற ஃபாலிக்கல் செல்கள் காணப்படுகின்றன. சரி, அண்ட செல்லினுடைய வெளிப்பகுதியில் என்ன இருக்குது, ஃபாலிக்கல் செல்கள் காணப்படுகின்றன. இந்த ஃபாலிக்கல் செல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொள்வதற்காக அங்கே என்ன இருக்குன்னா ஒரு சிமெண்ட் மாதிரியான பொருள் இருக்குது. எப்படி நம்ம செங்கல் வந்து சிமெண்ட் வச்சு பூசுகிறோம் இல்லையா, ஒட்ட வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் இந்த ஃபாலிக்கல் செல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொள்வதற்காக என்ன இருக்குன்னா ஒரு சிமெண்ட் போன்ற பொருள் காணப்படுது. அது பேர் என்ன அப்படின்னா ஹயாலுரோனிக் அமிலம். ஓகே, அது பேர் ஹயாலுரோனிக் அமிலம். அந்த ஹயாலுரோனிக் அமிலம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்னஸ், இந்த உரைக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போது அந்த இதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா விந்தணுவால் உள்ளே போக முடியாது சாதாரணமாக இருந்தால். ஸோ அப்போ அந்த விந்தணுவும் என்ன பண்ணியாகணும், இதை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் ஆகணும். ஸோ அப்போ தான் கருவுறுதல் நடந்து இளம் உயிரி உருவாகும். ஸோ அப்போது அதுக்காக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த அக்ரோசோமில் ஹயாலுரோனிடேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹயாலுரோனிடேஸ் எப்போது விந்தணு வந்து இந்த அண்டத்தை தொடுதோ அப்போது அந்த அக்ரோசோம்லேருந்து ஹயாலுரோனிடேஸ் வெளிப்பட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹயாலுரோனிக் அமிலம், அந்த சிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹயாலுரோனிக் அமிலத்தை சிதைவடைய செய்து இந்த இடத்துல கேப்பை உருவாக்குது. ஸோ அந்த கேப் மாதிரி எங்கேனாலும் சரியா கேப்பை உருவாக்கி அதன் வழியாக இது வந்து அண்டகத்துக்குள்ளே அண்ட செல்லுக்குள்ளே நுழையுது. ஓகே, ஸோ அதுக்கு அந்த அக்ரோசோம் எதுக்காக அப்படின்னா விந்தணு அண்டத்தை துளைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அதுக்காக அதில் என்ன நொதி இருக்குது, ஹயாலுரோனிடேஸ். ஓகேயா? ஹயாலுரோனிடேஸுங்கிற நொதியின் மூலமாக அது என்ன பண்ணுது அப்படின்னா அண்டத்துக்குள்ளே நுழைகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியில் என்ன இருக்குன்னா ஒரு மைய அச்சு இருக்குது, நடுவில் ஒரு மைய அச்சு. அந்த மைய அச்சை சுற்றி மைட்டோகாண்ட்ரியா சுருள் வடிவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா? மைய அச்சை சுற்றி மைட்டோகாண்ட்ரியா என்ன வடிவில் அமைஞ்சிருக்கு, சுருள் வடிவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விந்தணுவிற்கு ஆற்றலை கொடுப்பதற்காக. சரியா? மைட்டோகாண்ட்ரியா எதுக்காக, விந்தணுவிற்கு ஆற்றலை தருவதற்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது கீழே பகுதி வந்து பார்த்தோன்னா வால் பகுதின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வால் பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா விந்தணு நீந்தி செல்வதற்கு பயன்படுகின்றது. சரியா? விந்தணு எதுக்கு பயன்படுது, நீந்தி செல்வதற்கு. அந்த வால் எதுக்கு பயன்படுது, விந்தணு நீந்தி செல்வதற்கு பயன்படுகின்றது. ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா விந்தணுக்கள் வந்து அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, அதை அலை வடிவத்தில் மீன்கள் வந்து துடுப்பு ஆட்டுது இல்லையா, அலை வடிவத்தில் நாம் கையை ஆட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அலை வடிவத்தில்
இயக்கி தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி, நகருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு லாஸ்ட் மந்த்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வால் பகுதியை வேகமாக சுழற்சி அடைய செய்யுது. நம்ம வாஷிங் மிஷினில் ஸ்பின்னர் போட்டிருப்பாங்க பார்த்து, ட்ரையர் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி வேகமாக மிக்சியில் எப்படி வேகமாக சுற்றுது இல்லையா, அந்த உள்ளே இருக்க ராடு வந்து வேகமாக சுற்றுது இல்லையா, அது மாதிரி. ஸோ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வால் பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகமாக சுழற்சியடைய செய்யுது. ஸோ அப்படி வேகமாக சுழற்சியடைய செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது முன்னோக்கி நகர்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது மாதிரி நகருது அப்படின்னு லாஸ்ட் மந்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாமல் இப்போ தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு பயன்படுது? இது வாலானது விந்தணு நீந்தி செல்வதற்கு பயன்படுகின்றது. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டகத்தினுடைய அமைப்பு. சரி, அண்டத்தினுடைய அமைப்பு. ஸோ இந்த முதிர்ச்சியடைந்த அண்டம் அல்லது முட்டையானது கோள வடிவம் உடையது. சரியா? இந்த கோள வடிவம் உடைய அண்டத்தில் உள்ளுக்குள்ளே என்ன கிடையாது அப்படின்னா கரு உணவு கிடையாது. சரியா? கரு உணவுனா என்ன? கரு வளர்வதற்கு தேவையான உணவு, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரு உணவுன்னு சொல்கிறோம். ஓகே, கரு வளர்வதற்கு தேவையான உணவு என்னென்னு சொல்லப்படுது? கரு உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த கரு உணவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் கொஞ்சம் இருக்கும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர்வனவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே வந்து பறவைகளில் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே அதிகமான கரு உணவு இருக்குது. அதாவது நம்ம முட்டையில், கோழி முட்டையில் சாப்பிட்றோம் இல்லையா, மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னு சாப்பிட்றோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு வளர்வதற்கு தேவையான உணவு, ஆற்றல். ஓகே, ஸோ அந்த உணவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரு உணவு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த கரு உணவானது பாலூட்டியினுடைய முட்டைகளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தாய்சேய் இணைப்பு திசுவின் வழியாக தாயிடமிருந்து குழந்தைக்கு உணவு ஊட்டச்சத்து வழங்கப்படுறதுனால இங்கே என்ன கிடையாது அப்படின்னா கரு உணவு கிடையாது. சரி, அதனால் இந்த முட்டையை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அண்டத்தை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏலெசித்தல் முட்டை, ஏலெசித்தல் அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏ அப்படின்னா ஆப்சண்ட்னு அர்த்தம், லெசித்தல் அப்படின்னா கரு உணவுன்னு அர்த்தம். ஸோ கரு உணவு அற்ற அண்ட செல் அல்லது முட்டை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த அண்டமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு சைட்டோபிளாசத்தை கொண்டு இருக்கின்றது. சரியா? அதிக அளவு சைட்டோபிளாசம் காணப்படுது. அடுத்து அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்கரு காணப்படுகிறது, ஒற்றைமை உட்கரு காணப்படுது. சரியா? ஸோ அடுத்தது இந்த சைட்டோபிளாசத்தை சுற்றி எப்பயும் நம்ம செல்களில் இருக்கக்கூடிய செல் சவ்வு காணப்படுகின்றது. பிளாஸ்மா சவ்வு அல்லது செல் சவ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செல் சவ்வானது காணப்படுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 உரைகள் காணப்படுகின்றன. அதில் ஃபஸ்ட்டு உரை வந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய உரை வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டலின் உரை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய உரை வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டலின் உரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பிக்சர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா விட்டலின் உரை. இந்த ஆரஞ்சு கலருக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது விட்டலின் உரை. இந்த இடத்துல டார்க் எல்லோ கலரில் நல்ல தெளிவான எல்லோ கலரில் விட்டலின் படலம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோனா பெலூசிடா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ பிளாஸ்மா சவ்வுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா விட்டலின் உரை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பெரி விட்டலின் உரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோனா பெலூசிடா. ஆனால் வெளியில் புற அடுக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வெளியில் பகுதி காணப்படுறது என்ன அப்படின்னா கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற ஃபாலிக்கல் செல்களினால் ஆன ஒரு அடர்த்தியான பல அடுக்குகளாலான ஒரு அடர்த்தியான உரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் உட்கருவானது காணப்படுது. அடுத்தது சைட்டோபிளாசத்தை சுற்றி என்ன காணப்படுது அப்படின்னா பிளாஸ்மா சவ்வு காணப்படுது, செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வு காணப்படுது. அடுத்தது பிளாஸ்மா சவ்வை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டலின் சவ்வு காணப்படுது, விட்டலின் படலம் அல்லது விட்டலின் சவ்வு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உரை காணப்படுது, ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய உரை. அந்த ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய உரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோனா பெலூசிடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஜோனா பெலூசிடாக்கு வெளிப்பகுதியில் என்ன காணப்படுது அப்படின்னா கரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த
கரோனா ரேடியேட்டால் தான் ஃபாலிக்கல் செல்கள் காணப்படுகின்றன. இந்த ஃபாலிக்கல் செல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்வதற்காக நடுவில் என்ன இருக்குன்னா கம் இருக்குது. ஸோ அந்த கம்மு தான் என்ன அப்படின்னா சிமெண்ட் இருக்குது. அந்த சிமெண்ட் தான் என்ன அப்படின்னா ஹயாலுரோனிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டத்தினுடைய அமைப்பு. சரியா, பெண் இனச்செல்லான அண்டம், அந்த அண்டத்தினுடைய அமைப்பு. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பருவமடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பருவமடைதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள்லேயும் பெண்கள்லேயும் அந்த பால் உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்புகளில் இருந்து அந்த இனச்செல்கள் வெளியேற்றப்படக்கூடிய நிலை. இப்போது விந்தகத்திலேருந்து விந்தகம் ஏற்கனவே குழந்தை பிறக்கும் போதே இருக்குது இல்லையா, அண்டகமும் குழந்தை பிறக்கும் போதே இருக்குது. அந்த விந்தகத்திலிருந்தும் அண்டகத்திலிருந்தும் விந்து செல்களும் அண்ட செல்களும் உருவாக்கப்பட்டு வெளியேற்றப்படக்கூடிய நிகழ்வு. சரியா, விந்து செல் விந்தகத்தை விட்டு வெளியே வரணும், அதே மாதிரி அண்டகத்திலிருந்து அண்ட செல் வெளியில் வரணும். அந்த நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பருவமடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பருவமடைதல் அப்படிங்கிறது பொதுவாக பெண்களில் சீக்கிரமாகவே நடந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். 11 வயதிலிருந்து 13 வயதுக்குள்ளாக பெண்களுக்கும், ஆண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 வயசில் 13லேருந்து 14 வயதில் ஆண்களுக்கும் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பருவமடைதல் வந்து எதனால் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பினால் சுரக்கப்படக்கூடிய கொனடோட்ரோபிக் ஹார்மோன், அதாவது இனப்பெருக்க செல்களை தூண்டும் இனப்பெருக்க செல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த FSH ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் பார்த்தோம் இல்லையா, FSH மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் LH அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ஹார்மோன்களினுடைய தூண்டுதல்னால டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டிரான், டெஸ்டோஸ்டிரோன் வந்து ஆண்களில், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டிரான் பெண்களில் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த பருவமடைதல் நிகழ்வானது நிகழ்த்தப்படுகின்றது. ஓகே. ஸோ அந்த அண்ட செல்களும் விந்து செல்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பருவமடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி. இந்த மாதவிடாய் சுழற்சியை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.